திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்து ஒரு பேனில் சேர்த்து இந்த மாதிரி அரிசி நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிட்டேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது கூட ஒரு கப் பொடி பண்ண வெல்லமும் சேர்த்து வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சோன்னா தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம்லாம் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிட்டேன். அதே பேனில் அந்த கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசலை ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ள இப்ப நான் வறுத்து வச்சிருக்க அந்த அரிசி பருப்பு ரெண்டையும் ரவை பாத்துல இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்ப வெள்ளைக்கரைசல் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட துருவன தேங்காய் கொஞ்சம், அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு இதெல்லாம் சேர்த்து கூடவே அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த மாவையும் சேர்த்து கைவிடாம நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியா வரும்போது ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா வேக விடணும். இப்போ மூடியை திறந்து இது கூட பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காய், வறுத்த முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சமா நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறினா மணக்க மணக்க திருவாதிரை களி ரெடி.